ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. 2 நாளாக வீடியோ என்னால் போட முடியல. சாரி, எனக்கும் என் ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லை, அப்புறம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இன்னிலேருந்து வீடியோ வரும். அப்புறம் முக்கியமாக வந்து யூடியூப்பில் லைவில் வந்து கேட்டிருந்த ஃபேஷியல் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னால் பண்ண முடியல. லைவ்க்கு இன்றைக்கி வர மாட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்டது வந்து லைவில் என்னால் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணி போடுறேன். வீடியோவில் பாருங்கள். ஓகே, டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் கேட்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் இப்போ தான் நான் யூடியூப் வந்திருக்கேன், ஃபேஸ்புக் வந்திருக்கேன். ஸோ எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. டைம் அப்புறமா அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறது கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் முயற்சி பண்ணால் முடியாதது எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக நான் கற்றுக்கிட்டு நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன். ஸோ என் வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற ஒவ்வொருத்துக்கும் ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி குட் ஆனிவர்சரி. நீங்கள் நினைக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் உங்களை வந்து சேரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே விலாக் மாதிரி தான். சமையல் ஒரு லன்ச் மாதிரி ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து எண்ணெய் ஊற்றும் போது எல்லாம் கொட்டி அதெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஜஸ்ட் நான் வந்து வீடியோக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய வீடியோவுக்கு நிறைய கமெண்ட், லைக் போட்ட ஒவ்வொரு உள்ளத்துக்கும் நன்றி. இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற அனைத்து உள்ளங்களுக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ ஹாப்பி கல்யாண நாள். உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்ல ஆசீர்வாதமும் கிடைக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சாரி பண்ணிக்கங்க, 2 நாளாக என்னால் வீடியோ போட முடியல. என் ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லாமல் வந்தார் அன்றைக்கி. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ என்னால் யூடியூப்பில் வந்து வீடியோ போட முடியல. இனி கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு ஒரு லாங் வீடியோ, 2 ஷார்ட்ஸ் நான் கண்டிப்பாக போடுவேன். அதுக்கப்புறம் டே பேக்குன்னு சொல்லிட்டு 2 பேக் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் போட முடியல. நாளையிலேருந்து கண்டிப்பாக பேக்கும் போட்டுருவேன். ஓகே, யாரெல்லாம் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும், நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த முதல் படி தான் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய படி. நம்ம முதல் படி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். அது நம்மளை விட உயரமாக இருக்கும், நம்மளை விட பெருசாக இருக்கும். ஸோ அந்த படியை பார்க்கும்போது நமக்கு தோணும், இதை கண்டிப்பாக நம்மளால் ஏற முடியாது, எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ஏற முடியாதுன்னு நிறைய சப்போர்ட்டை நம்ம தேட ஆரம்பிப்போம். ஏணி, ஸ்டூலு, வாட்டவர். ஆனால் அந்த சப்போர்ட் நமக்கு கிடைக்காதப்போ நம்ம நிறைய பேர் வந்து சோர்ந்து இந்த ஸ்டெப்பை ஏற முடியாது, விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் அதுலேயும் ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த ஸ்டெப்பு இல்லைன்னு, அந்த ஸ்டெப்பை எப்படியாவது ஏறிடணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஹெல்ப் ஆகிற விஷயங்களை கொண்டு அதுக்காக மெனக்கட்டு பிளான் பண்ணி எப்படி எப்படி நீ யோசித்து இரவும் பகலும் யோசித்து அதுக்கான ஒரே ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு வந்து அதை சேர்த்து அந்த படியை ஏறுறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு ஏறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதாங்க. அடுத்த படியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கால் அளவுக்கு கூட இருக்காது படி. ஈஸியாக நடந்து போயிடலாம். சக்ஸஸ் கண்ணு முன்னாடி தெரியும். அதுபோல் தாங்க நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய விஷயத்த இது நம்மளுக்கு எதுக்கு வேணான்னு தூக்கி ஈஸியாக போட்டுட்டு போயிடுறோம். ஆனால் அந்த கஷ்டம் தாண்டின அப்புறம் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, சக்ஸஸ், ஹாப்பினஸ், பாடி ஹெல்தி, காசு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யாருக்கு எது சூட் ஆகுதோ அதை வச்சுக்கோங்க. அந்த முதல் படிக்கு தான் நம்ம பயப்படுறோம். பயப்படவே கூடாதுன்றது தான் என்னோடய தாட். முதல் படி கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுமா சக்ஸஸ் ஆகுமான்ற பயம், அதுதான் முதல் படி. அதை தாண்டின அப்புறம் தான் அதோட முயற்சியே ஸ்டார்ட் ஆகும். ஸோ
சக்ஸஸோ தோல்வியோ அது முக்கியம் கிடையாது. நாம் முயற்சி பண்ணுறோமான்றது தான் முக்கியம். நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக நம்ம லைஃப்பை மாற்றணுன்னா நம்ம முயற்சி கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ யாரெல்லாம் உடம்பை ரெடி பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ முயற்சி பண்ணுங்கள். யாரெல்லாம் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ முயற்சி பண்ணுங்கள். யாரெல்லாம் சக்ஸஸை தேடிட்டு ஓடுறீங்களோ முயற்சி பண்ணுங்கள். யாரெல்லாம் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க. நம்மளை தடுக்கிறதுக்கு அநேக பேர் வருவாங்க. நம்ம செய்கிறது தப்புன்னு சொல்லுவாங்க, நம்ம செய்கிறது பாவம்னு சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு எதையும் கேட்காதீங்க. நீங்கள் செய்கிற ஒரு செயல் அடுத்தவங்களை பாதிக்காமல் இருக்குது அப்படின்னா அது நல்ல விஷயமாக தான் இருக்கும். மற்றவங்களை பாதிக்கிறது நம்ம செய்யக்கூடாது. ஸோ உங்களோட சக்ஸஸ்க்காகவும் உங்களோட உழைப்பு போட்டு உங்களோட திறமையை காட்ட நீங்கள் முயற்சி செய்யுங்க. இன்றைக்கி நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சாதம் பேச்சுலர்ஸ் மாதிரி ஈஸியாக செய்கிறது. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நிறைய தக்காளி போட்டு செய்கிறது. ஸோ செய்யக்கூடிய மெத்தட் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இதுதான். இதில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன். என்னென்னா, புதினா கொத்தமல்லி எண்ணெயில் வதக்கியிருக்கணும். ஆனால் நான் மறந்துட்டேன். அதனால் அப்படியே போட்டுடுறேன். ஸோ பரவாயில்ல, மிஸ்டேக்ஸ் ஹேப்பன்ஸ், ரைட்? நானும் தக்காளி சாதம் நல்லா வர முயற்சி பண்ணியிருக்கேன் இதில். ஸோ நான் லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி என்னோடய லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது என்ன மாதிரி இருந்தீங்கன்னா லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம், ஒரு மணி நேரம், ஒரு நாள், ஒரு வருஷம், ஒரு வாரம், இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா ரிட்டன் நம்மக்கிட்ட வரவே வராது. அதனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்கிற நாட்கள் வரைக்கும் யாரையும் குத்த சொல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடணும். மனசை உடைக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்குது. கோபம் அதிகமாக வருது. நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறேன். ஆனால் நம்மளை யாராவது ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம தப்பு செஞ்சுருந்தால் நம்மளுக்கு அந்த கோபம் வராது. நம்ம தப்பு செய்யாமல் ஒரு சில பேர் நம்மளை ஏதாவது சொல்லிட்டா நமக்கு எப்படி கோபம் வரும்ல. எனக்கு சம்டைம்ஸ் அந்த மாதிரி கோபம் வருது. அதையும் கண்ட்ரோல் பண்ணணும். கண்டிப்பாக என் கோபத்தை நான் கம்மி பண்ணணும். யாருக்கும் நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இல்லையா? நம்ம யாருன்றது நமக்கு தெரியும். அது போல் வாழ்ந்துட்டு போயிடணும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இன்னையோட ஸ்டோரி. அப்புறம் ஒரு 4 நாள் முன்னாடி நான் லைவ் வரும்போது ஒருத்தர் எங்கூட அவரோட லவ் ஸ்டோரியை ஷேர் பண்ணிக்கிட்டார். அந்த லவ் ஸ்டோரி ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கேட்கும்போது அவ்வளோ அழகாக அவர் சொன்னார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் என்னால் முழுசாக அந்த கதையை கேட்க முடியல. என்னோடய நெட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வேறு யாரோ வந்துட்டாங்க. அதனால் அந்த லைவை கண்டினியூ பண்ண முடியல. பாதி கதை கேட்டிருக்கேன். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் முழு கதையை கேட்டுட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தக்காளி சாதம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. நான் எப்போவுமே எண்ணெய் கட் பண்ணி நார்மலாக ஊற்றும் போது ஒரு ஸ்பூன் கீழே கொட்டும், அவ்வளோதான். இந்த டைம் வீடியோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு யூடியூப்பில் அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு நினச்சி எண்ணெய் கட் பண்ணும்போது அது மொத்தமும் கீழே கொட்டி என் மேலெல்லாம் கொட்டி மொத்தம் எண்ணெயும் வேஸ்ட்டாக போச்சுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது கொட்டுந்து ஒரு பக்கம் லாஸ் அப்படின்னா, என்னோடய கிச்சன் மொத்தமும் எண்ணெய். அதை எடுத்து கழுவி தேய்ச்சி கிச்சனை ரெடி பண்ணுறதுக்குள்ளே உயிர் போயிடுச்சு தெரியுங்களா. மிஸ்டேக்ஸ் நான் சொன்னேன்ல, கண்டிப்பாக நடக்கும். எல்லார் பக்கமும் மிஸ்டேக் நடக்கும்.
அதை சரி பண்ணிட்டு போகிறது தான் நம்மளோட வாழ்க்கை ஜர்னி. ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. 1 லிட்டர் எண்ணெய் போச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. 4 தடவை தேய்ச்சி 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 கழுவி எடுத்தாலும் அந்த எண்ணெய் பிசுக்கு போகவே இல்லை. என்ன பண்ணுறது? சரி, பார்த்துக்கலாம். இன்னொரு தடவை இந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கலாம். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துட்டு இருந்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு நன்றி. என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கு நன்றி, லைக்குக்கு நன்றி. கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல நல்ல கதைகளும் நல்ல நல்ல விஷயங்களும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முயற்சி செய்வேன். முயற்சி ஒன்று மாறக்கூடாது. ஸோ இன்றைக்கி அவ்வளோதாங்க வீடியோ. மிச்சம் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கோன்னு நம்புவோம். நாளைக்கு லைவுக்கு நான் வருவேன். ஃபேஸ்புக்கில் லைவ் இருக்கான்னு தெரியல எனக்கு. நான் பார்க்கணும். நான் பார்த்துட்டு நான் முடிஞ்ச ஃபேஸ்புக்கில் கூட வருவேன். ஸோ சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.